ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தைராய்டு டிஸார்டர் பார்க்க போகிறோம். ஸோ தைராய்டு கம்மியாக இருந்துச்சு, தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்தால் அது ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிறோம். தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறோம். இந்த ஹைப்போ தைராய்டிசம் சில்ட்ரனில் வந்தால் அது கிரிட்டினிசம் அப்படிங்கிறோம். அதே ஹைப்போ தைராய்டிசம் அடல்ட்டில் வந்தால் அதை மிக்ஸிடிமா அப்படிங்கிறோம். ஸோ சில்ட்ரனில் என்ன ஆகும்னா அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும், அதனால் ஐக்யூ கம்மியாக இருக்கும். ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும். ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன் ஃபியூச்சர் ஆகும் கிரிட்டினிசத்தில். ரெண்டாவது அவங்களுடைய ஸ்கெலிட்டல் க்ரோத்து, போன் க்ரோத் கம்மியாக இருக்கும் தைராய்டு இல்லாதனால. ஸோ ஷார்ட் ஸ்டேச்சர், அவங்க ஹைட் கம்மியாக இருப்பாங்க. அதை டுவார்ஃபிசம் அப்படிங்கிறோம். ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும், டுவார்ஃபிசம் ஷார்ட் ஸ்டேச்சராக இருப்பாங்க. அது இல்லாமல் அது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதான் முக்கியமான ஃபீச்சர்ஸு. அடல்ட்டில் பார்த்திங்கன்னா இதே ஹைப்போதைராய்டிசத்தை நம்ம மிக்ஸிடிமா அப்படிங்கிறோம். ஸோ மிக்ஸிடிமா அப்படின்னா ஒரு எடிமானா அவங்க பாடி ஃபுல்லாக ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும். இது ஏன்னா மியூகோபாலிசாக்கரைட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் மெட்டபலைஸ் ஆகிறதுக்கு, பாடி விட்டு மெட்டபலைஸ் ஆகி போகிறதுக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாதனால இந்த மியூகோபாலிசாக்கரைட் டெபாசிட் ஆகும் ஸ்கின்னுக்கு அடியில். இது பாடி ஃபுல்லாக ஸ்வெல்லிங் மாதிரி ஒரு லுக்கை கொடுக்கும். அதான் எடிமா அப்படிங்கிறோம். ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த வேர்டு மிக்ஸிடிமா. இது இல்லாமல் ஹைப்போதைராய்டிசம் அதர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு கோல்டு ரொம்ப தாங்க முடியாது, ஏன்னா அவங்க மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்கும், பேசல் மெட்டபாலிக் ரேட்டு. அதனால் அவங்க கோல்டு இன்டாலரன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அப்புறம் அவங்களுக்கு அனீமியா இருக்கும். ஏன்னா ஹீமோக்ளோபின் ஆர்பிசி இந்த கவுண்ட்டுக்கெலாம் இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது இல்லாதனால அவங்களுக்கு அனீமியா இருக்கும். ஸோ இதெல்லாம் சம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ். ஸோ அடல்ட்டில் ஹைப்போதைராய்டிசம் அது மிக்ஸிடிமா அப்படிங்கிறோம். அதுவே சில்ட்ரனில் ஹைப்போதைராய்டிசம் வந்தால் அது பேர் கிரிட்டினிசம் அப்படிங்கிறோம். தேங்க்யூ.